வெல்கம் பேக் டு எஸ்எம்பி அகாடமிக் சேனல். 12th எக்கனாமிக்ஸில் பேங்கிங்கில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்னால் முக்கியமான வேர்டு. அந்த வேர்ட்லேயே பார்த்திங்கன்னா மெயினான மீனிங்கே வந்துடும். பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பேங்க்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் கண்டக்ட் பிஸ்னஸ் வித் ப்ராஃபிட் மோட்டிவ் by accepting public deposits and lending loans for various investment purposes. கமர்ஷியல் பேங்க்னு வந்து செயல்பட ப்ராஃபிட் மோட்டிவில் தான் செயல்படுது. அது ஃபஸ்ட் அது என்ன செயல்படுது பாருங்கன்னா, அக்செப்டிங் பப்ளிக் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணி டெபாசிட் பண்ணுறாங்களா, அதை வச்சே லோனை கொடுத்துட்றாங்க. அப்போ மெயின் பாயிண்ட்டே என்ன எழுதணும்னா, கமர்ஷியல் பேங்க்னாவே அக்செப்டிங் பப்ளிக் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் லோன்ஸுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதும்போது கொண்டு வரணும். accepting public deposits and lending loans for various investment purposes. அப்போ பாயிண்ட் கமர்ஷியல் பேங்க்னா என்ன நினைவுக்கு வரணும்னா, அக்செப்டிங் பப்ளிக் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் லோன்ஸ், இது 2 பாயிண்ட்டையும் ஞாபகத்துக்கு வரணும். கிரெடிட் கிரியேஷன், கடனை உருவாக்குது. கிரெடிட் கிரியேஷன்னா என்ன, லோன் தரேன்னு சொல்லி லோன் வாங்க வச்சிடும் பார்த்திங்கன்னா, அப்போ அது ஒரு கிரெடிட் தான் ஆயிடுது இல்லைங்களா. கடன் உருவாக்கம் செய்தல், கிரெடிட் கிரியேஷன். இட் மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுதுன்னா, விதவிதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோனை கொடுத்துருது அண்ட் அட்வான்ஸையும் தருது. அதுதான் கிரெடிட் கிரியேஷன் மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸே பெற்றிருக்காது. பேங்க்கில் நம்ம ஒரு பேங்க்கு தொடங்கணுன்னா ரிசர்வ் பேங்க்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும். அதெல்லாம் இல்லாமையே பேங்க் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் செயல்படுது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அப்போ இது கொஸ்டின் வாட் இஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கேட்டாங்கன்னா, இட் இஸ் எ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் டஸ் நாட் ஹாவ் ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ். இந்த பாயிண்ட்டு முக்கியம். இட் இஸ் எ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் டஸ் நாட் ஹாவ் எ ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ். பேங்கிங் லைசன்ஸு கிடையாது இதுக்கு. அதுக்கு பேர் தான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். சென்ட்ரல் பேங்க், it is an institution that manages your state's currency, money supply and interest rates. சென்ட்ரல் பேங்க் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கரன்சி நோட் இஷ்யூ பண்ணுறது, மணி சப்ளையை பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே சென்ட்ரல் பேங்க்கோட வேலை. சென்ட்ரல் பேங்க் தான் எல்லாத்தையும் பேங்கர்ஸ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் கவனிச்சுக்குது. இன்னொரு நேம் சென்ட்ரல் பேங்க் தான் ரிசர்வ் பேங்க்குன்னு சொல்கிறோம். பேங்க் ரேட் பாலிசி, இட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறாங்க. It is the rate at which the central bank of a country is prepared to rediscount the first class securities. ஃபஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ரீடிஸ்கவுண்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பேங்க் ரேட் பாலிசி. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, இட் இஸ் த அமௌண்ட் விச் எ பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ், கோல்டு எக்ஸெட்ரா. எஸ்எல்ஆருங்கிறது கேஷ் கோல்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை எஸ்எல்ஆர் ரேஷியோங்கிறது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, banks are required to hold a certain proportion of their deposits in the form of cash with RBI. இப்போ பாருங்கள், சிஆர்ஆர்னு கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா, ரிசர்வ்னா சென்ட்ரல் பேங்க்கு கமர்ஷியல் பேங்க் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கமர்ஷியல் பேங்க் செர்டைன் அமௌண்ட்டை ஆர்பிஐயில் கொடுத்து வச்சுருக்கோம், ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 20% 100 ஒருத்தர் 100% செலுத்துகிறாங்கன்னா அது ஒரு 20% ரிசர்வ் பேங்க் கையில் வச்சுருக்கிற மாதிரி இது பண்ணிடும். அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ். பர்டிகுலர் அமௌண்ட்டு ரிசர்வ் பேங்க்கில் இருக்கும், வைப்பு நிதியாக இருக்கும். அதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. மானிட்டரி பாலிசி, இட் இஸ் த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி லேட் டவுன் பை த சென்ட்ரல் பேங்க் டுவர்ட்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுதுன்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாலிசியை கொண்டு சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுதுன்னா, டுவர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி சப்ளையை மேனேஜ் பண்ணுது அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் மானிட்டரி பாலிசி. கேபிட்டல் மார்க்கெட், it is a financial market in which long-term debt or equity-backed securities are bought and sold. கேபிட்டல் மார்க்கெட்னால் உங்களுக்கு தெரியும், பில்டிங் கட்டுறது, ஒரு தொழில் தொடங்குறதுனா பில்டிங் கட்டுறது, மிஷினரிஸ் வாங்குறது, இதெல்லாமே கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன் விச் லாங் டேர்ம் டெப்ட், நீண்டகால கடன் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு கமர்ஷியல் பேங்க் அளிக்கும். அதுதான் கேபிட்டல் மார்க்கெட். டைம் டெபாசிட்ஸ், it refers to deposit that are made for certain committed period of time. உங்களுக்கு தெரியும், போஸ்ட் ஆஃபீஸில் எங்கேயாவது நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணோம்னா டைம் டெபாசிட்னா ஃபிக்ஸ்டு பீரியட், இவ்வளோ 5 years 10 yearsன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் டைம் டெபாசிட்ஸ்.
அண்ட் தென் டிமாண்ட், இதுக்கு வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ்னு ஒன்று இருக்குது. டிமாண்ட் டெபாசிட் எப்போ வேணால் நம்ம போய் எடுத்துக்கலாம். அதான் டிமாண்ட் டெபாசிட்ஸ். மணி சப்ளை, இட் ரெஃபர்ஸ் டு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் தட் ஹெல்ப் இன் இன்க்ரீஸிங் மணி சப்ளை. மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் மணி சப்ளை வந்து அதிகம் பண்ணுறது. மணியை வந்து வெளில கடனாவோ வெளியில் வந்து அதிகமாக கொடுக்கறது தான் மணி சப்ளை. டிமானிட்டைசேஷன், பணம் மதிப்பிழப்பு. ஒரு டைம் எந்த வருஷமாக வந்துச்சு 1000 rupees 500 மதிப்பிழப்பு செய்தாங்க இல்லைங்களா, அதுதான் டிமானிட்டைசேஷன்னு பேர். இட் இஸ் ஆக்ட் ஆஃப் stripping a currency unit of its states as legal tender. It occurs whenever there is a change of national currency. அதை நம்ம மதிப்பிழக்க செய்தாங்க இல்லைங்களா, இதனால் ஊழல், பிளாக் மணியெல்லாம் மணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது, பிளாக் மணியெல்லாம் ஒழிக்கிறதுக்காக இது டிமானிட்டைசேஷன் பண்ணுறது. அதுதான் டிமானிட்டைசேஷன். லெட்டர் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் பேங்க்ஸ் இஷ்யூ லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் டு their கஸ்டமர்ஸ் டு சர்டிஃபை their கிரெடிட் வர்த்தினஸ். கமர்ஷியல் பேங்க் வந்து லெட்டரை வந்து இஷ்யூ பண்ணுதா எதுக்கு, கிரெடிட் டு their கஸ்டமர்ஸ், கடன் கொடுக்குது இல்லைங்களா, அதுக்காக ஒரு லெட்டரை இஷ்யூ பண்ணுறது தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். எலக்ட்ரானிக் பேங்கிங், it includes services such as debit cards, credit cards and internet banking. இந்த டெபிட் கார்டில் யூஸ் பண்ணி மணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அது எலக்ட்ரானிக் பேங்கிங். அண்டர்ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் மீன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆல்சோ அண்டர்டேக் த டாஸ்க் ஆஃப் அண்டர்ரைட்டிங் செக்யூரிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அந்த செக்யூரிட்டிஸ் பத்திரங்க அண்டர்ரைட்டிங் செக்யூரிட்டிஸ்னு ஒன்று ஃபாலோ பண்ணுது, அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் ஜென்ரல் யூட்டிலிட்டி, the commercial bank provides some utility services to customers by performing various functions. யூட்டிலிட்டின்னு சொல்ல பயன் தரத்தக்க சில பணிகளை செய்யுது எது, கமர்ஷியல் பேங்க். தான் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இஷ்யூயிங் ட்ராவலர்ஸ் செக், அது மட்டும் இல்லாத பேங்க்ஸ் இஷ்யூஸ் ட்ராவலர்ஸ் செக்ஸ் டு இண்டிவிஜுவல். ட்ராவலர் செக்ஸ் எல்லாம் கொடுக்குது இல்லைங்களா, இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு வேறு நாட்டுக்கு போகணுன்னா ட்ராவலர் செக்ஸ் வந்து இது பண்ணி ட்ராவலர் செக்ஸ் தருது ஃபார் ட்ராவலிங் அவுட் சைட் த கண்ட்ரி. அண்ட் தென் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் இஸ் அன் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தை பேங்கிங்கிறோம். சிட்கோஸ் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன்ஸ் பை த வே ஆர் லோன் கேரண்டீஸ், அண்டர்ரைட்டிங் ஆர் டைரக்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டு ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். சிட்கோங்கிறது ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், மணியை தருது, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தான் சிட்கோ. IDBI, the Industrial Development Bank of India. IDBI na Industrial Development Bank of India has been conceived with the primary object of creating apex institutions to coordinate the activities of other financial institutions including banks. மாதிரி இது ஒன்று IDBIங்கிற இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு லோன் தரது. State level institutions, state financial corporations are mainly intended for the development of small and medium industrial units within their respective states. அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குங்களா, சின்ன இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு லோன் எல்லாம் தர்றது தான் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் யூனிட்ஸ் வித்தின் their respective ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். டெஃபனிஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். அக்கார்டிங் டு கல்பர்ட்சன், கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் மேக் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் டு பிஸ்னஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட் மணி. பார்த்திங்கன்னா கல்பர்ட்சன் சொல்கிறாரு, கமர்ஷியல் பேங்க் வந்து ஷார்ட் டேர்ம் லோனை தான் கொடுக்குது. எதுக்கு, டு பிஸ்னஸ் அண்ட் ப்ராசஸ் கிரியேட் மணி. இந்த புக்கில் இருக்கிற இந்த டெஃபனிஷன்ஸ்லாம் படிச்சுக்கணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லேயே பேங்க் ஈஸியாக an answer, financial institution the answer. A commercial bank is an institution that provides services வந்து accepting deposits and providing loans. The functions of commercial banks broadly classified into என்ன எதுக்கு ஆன்சர் வந்து D, A, B and C. Primary function, secondary function and other functions. The commercial bank வந்து 3 functions இருக்குது, primary, secondary and other functions. Bank credit refers to bank loans and advances. Bank creditனாவே எது ரெஃபர் பண்ணுதுன்னா bank loans and advances. Credit creation means multiplication of loans and advances. NBFI does not have banking license. Non-banking financial institution NBFIங்கிறாங்க, அதுக்கு லைசன்ஸ் வாங்குறது இல்லைங்களா, அதான் பேங்கிங் லைசன்ஸ்.
does not have banking license. Central bank is dash authority of any country, monetary, who will act as banker to the government of India, RBI. RBI the bankers bankனு சொல்லுவாங்க. Lender of the last resort is one of the functions of central bank. Lender of the last resortனு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்குகள்லாம் வந்து கஷ்டமான சூழ்நிலையில் நெருக்கடி வர சூழ்நிலையில் யார் உதவி பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் தான். அதான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். பேங்க் ரேட் மீன்ஸ் rediscounting the first class securities. Repo rate means, repo rate என்ன rate at which RBI is willing to lend a commercial bank. ரெப்போ ரேட்னா கமர்ஷியல் பேங்க் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரெப்போ ரேட் அப்படின்னு பேர். அப்புறம் moral suasion refers to persuasion. ARDC started functioning from July 1st, 1963. NABARD was set up July 1982. Exim Bank was established in March 1982. The State Financial Corporation Act was passed by Government of India. Monetary policy is formulated. Monetary policy nave central bank தான் ஆன்சர் உங்களுக்கு. And then online banking is also known as internet banking. Expansion of ATM, automated teller machine. 2016 monetization of currency includes denominations of dash. இது பார்த்தீங்கன்னா 5 rupees, 500 and 1000. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி.